Hey fam, I hope everyone is good. I'm good. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்மளோட வீக்லி க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவோம். என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா அது ரொம்பவே டர்ட்டி ஆகிடும். பேர்ட்ஸ் வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ பேர்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. எவ்ரி வீக் சண்டே நம்ம பேர்ட்ஸ் கேஜ் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுருவோம். என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் நேற்று நான் மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி மண்டே இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டியர் ஃபேம், நீங்கள் பேர்ட்ஸ் கேஜ் க்ளீன் பண்ணுறீங்க இல்லாட்டி பேர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றப்போ இந்த க்ளீனிங் டைமில் மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேண்டட்டரி அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் போட்டே தான் ஆகணும் அப்படின்ட்டுலாம் சொல்ல. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு இம்யூனிட்டி கம்மியாச்சுன்னா இதனால் சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் எதுக்கு வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். அண்டு நம்ம தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொன்னால் ஸோ அவர் கையிலையும் க்ளவுஸ் மாட்டி விட்டோம். நம்ம இப்போ சேர்ந்து தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம வீக்கெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாமே சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி நானும் நம்ம தம்பி மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ரூம் ஸ்டிக் எடுத்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் உள்ளார இருந்த வேஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நாங்கள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் கேஜ் அண்டு கீழே இருக்கிற கேஜ் மட்டும் தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அண்டு நான் தம்பிக்கிட்ட சொன்னாடி மாஸ்க் போட்டு கூட ஸ்லிப்பர்ஸ் போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் மாஸ்க் போட்டால் நான் மூச்சு விட முடியாது, கால் இன்னும் எனக்கு சுடல், எனக்கு ஓகே அப்படின்ட்டு சொன்னான். சரி ஓகே ஒன்னதுக்கு நான் தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறன்றப்போ பேர்ட்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கேஜ் வெட்டாகாமல் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம கேஜில் இருக்கிற தண்ணி ஏதாச்சும் கீழே ஊற்றிச்சுனாக்க லைட்டாக வெட்டாகிடும், மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்டு இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம பேர்ட்ஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் ஜிங்கோ, வீட்டா, ப்ரூட்டான் இதெல்லாம் கொடுக்குறது பேர்ட்ஸ்க்குமே ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு அது ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு இம்யூனிட்டி லைக் ஒரு மல்டிவிட்டமின் அப்படின்ட்டு சொல்லலாம். ப்ரூட்டான் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டானிக். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் லிவர் ரெக்கவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட்டான் யூஸ் ஆகும். அண்டு நம்ம கேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு ஆல்மோஸ்ட் ஆகிட்ருக்கும் ஒரு 2 hours to 2.5 hours கிட்ட ஆகிட்ருக்கும். இது கொஞ்சம் மார்னிங்கே செஞ்சுருக்கலாம், நான் ஏஞ்சிருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. அண்டு சைடில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது அவ்வளோதான ப்ரோ அப்படியே முடிஞ்சிச்சின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வாட்டர் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணுவோம். அதுக்கு மேலே லைட்டாக சால்ட் போட்டு வாஷ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ளீச், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ், அந்த எந்த ஒரு லிக்விட்ஸும் ஆட் பண்ண மாட்டோம். என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கனாக்கா எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன் லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த ஜம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போய்டும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி விடுறப்போ வித்தின் ஹார் கூட இல்லை, ஒரு ½ hourலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் தென் வாட்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்டு நீங்களுமே நிறைய பேர் நம்மளோட கூப் அப்டேட் கேட்டுட்ருக்கீங்க. எனக்குமே அது கொடுக்கணுன்னுட்டு ரொம்ப ஆசை தான். நம்ம வந்து கேஜ் ஒன்று புதுசாக பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரேடியாக உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஃபேம் ஒன் மோர் திங், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 80K ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது 100K நம்ம சீக்கிரமாகவே ரீச் பண்ணுறோன்ட்டு நம்புகிறேன். அண்டு இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஆகிடுங்க ஒரு 2 hours to 2.5 hours கிட்ட கண்டிப்பாக ஆகிடும். நம்ம அதே ஒரு 4-5 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணுறப்போ ஒரு 1 hourலேருந்து பார்த்தா ப்ராப்பராக செஞ்சு முடிச்சுட்டு மூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்றப்போ இதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து பண்ணால் ரொம்பவே ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். அண்டு நீங்களுமே க்ளீன் பண்ணுறீங்கன்றப்போ இது மாதிரிலாம் சின்ன திங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஏதாச்சும் வச்சு சுரண்டிட்டு இருந்தோன்னா அது போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், ப்ரோ எதுக்கு ப்ரோ நீங்கள் எப்படியும் க்ளீன் பண்ணி விட்டாலும் பேர்ட்ஸ் மறுபடியும் வெளியே வந்துச்சா மறுபடியும் டட்டியாக தானே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால் ரொம்ப டட்டி ஆகாமல் இருக்கும் இல்லையா. நம்ம இதை க்ளீன் பண்ணாமே விட்டோன்னா அடிக்கடி டட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலி சின்ன சொல்லணுனாக்கா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னாக்கா நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவனும் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி தம்பி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட சேர்ந்து கேஜ் க்ளீன் பண்ணுறது, முன்னாடிலாம் க்ளீன் பண்ணதில்லை, ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணால். அண்ட் தென் ஃபார்ம் எல்லாருக்குமே வந்து பார்த்தா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் கேட்டிங்கனாக்கா நம்ம இன்னொரு கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேஜ் அப்டேட் வீடியோ வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேல்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் பேர்ட்ஸ் எல்லாம் இல்லை தான் போட்டு வச்சுருக்கோம். இப்போதைக்கு வேறு பிளேஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரம் இங்கேருந்து எனக்கு எல்லாருமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம இந்த vlogs எல்லாம் பண்ணுறதுனால இவங்களை பெருசாக கேர் பண்ணி பார்த்துக்க முடியல. ஸோ அதனால் நம்ம பசங்களுமே வந்து பார்த்தா நிறைய பேர் ப்ரீடுக்கெல்லாம் பேர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கிட்ட தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாருக்குமே கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஸோ. அண்ட் தென் இந்த கேஜ் லாக் பண்ணி முடிச்சுட்டு நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கழுவி முடிச்சாச்சுங்க. இன்னும் வந்து பார்த்தோன்னா பேர்ட்ஸ் ஃபுட் ஃபீட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான். அதுக்குள்ளே எனக்கு வெளுத்து போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த டைமில் எனக்கு ஞாபகம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஃபார்மர்ஸ் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஐ கேன் பிலீவ் தட். எனக்கா ஒரு மணி நேரம் எனக்கு கேஜ் க்ளீன் பண்ணதுக்கே சிந்து நூலாகிட்டேன். அண்டு உங்களுக்குமே ஃபார்மர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னாக்கா நீங்கள் ஒரு ஹார்ட் வந்து பார்த்தா நம்மளோட கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஃபார்மர் டைப் பண்ணிட்டு போங்க. ஐ ரியலி லவ் தம் ஸோ மச். இதில் அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன். நம்ம க்ளீன் பண்ணிட்டுறப்பே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இதுலேருந்து பார்த்தா செட் ஆஃப் ஸ்டிக்ஸ் வெளியே வந்துட்டாங்க. சரி ஓகே இவ்வளோ தான் ப்ராப்ளம், எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ட்டு பார்த்தா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு தலைவலி இருந்துச்சு. என்ன ப்ரோ ஆச்சுன்ட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க.
இந்த லாஸ்ட்டில் நான் தம்பிக்கிட்ட வந்து பண்ண கேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஆணி ஒன்று எடுத்துகிட்டு சொல்லியிருப்போம். இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருப்போம் போல. இதுலேருந்து நம்மளோட ப்ரீடிங் பேர் இருக்குது. ஃபைனலி நம்ம இதை பார்த்தோம். ஸோ அதனால் எடுத்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது போலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேஜ் வந்து பண்ண ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை லுக் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது நடந்துருச்சு. நம்ம பார்க்காம உள்ளார போயிட்டு அதுலேருந்து பேர்டு வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. இந்த பேர் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டயரியா மாதிரி சம்திங் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப லூஸ் மோஷன் போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள ரெக்கவர் பண்ண சிக்ஸில் இருக்கவே இவங்க சிக்ஸும் தனியாக செப்பரேட் பண்ண முடியல. ஸோ வேறு கேஜில் பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிக்கையும் மேல் அண்ட் ஃபீமேலையும் பிரித்து விட்டேன். இந்த மாதிரி இருக்காங்கன்றப்போ குட்டிங்களுக்கு வந்து பார்த்தா சின்ன வயசில் ரெக்க கரிச்சு போய்டும். ஒழுங்காக பறக்க அது பெருசானதுக்கப்புறம் அது வந்து பார்த்தா பெரிய ப்ராப்ளம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். சிக்கை க்ளீன் பண்ணிவிட்டு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கேஜ் க்ளீன் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதில் நம்ம தப்புமே ஒன்று இருக்குது. ஏன்னா இதில் நெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே நெட் வச்சுட்டு கீழே ட்ரே வச்சுருக்கணும். அந்த அவனோட வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி ட்ரே வைக்கல. எனக்கு அந்த பேர்டு அந்த மாதிரி கேஜில் எடுத்து ஒரு மாதிரி பயந்தாங்க. ஒரு செட் ஆஃப் பேர்ட் வந்து பண்ணால் பழகிடுவாங்க, ஒரு செட் ஆஃப் பேர்ட் வந்து பண்ணால் பழக மாட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இந்த கேஜில் வச்சுருக்கோன்றப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தா ஒரு ஃபீமேல் இருந்தது. இந்த ஃபீமேல் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். மேலேருந்து நம்மளோட காலனி ப்ரீடிங்கில் ஒரு மேல் மிஸ் ஆகிட்டு ஒரு ஃபீமேல் மட்டும் தனியாக இருந்தாங்கன்ட்டு 2 சிக்கு கூட போட்டுச்சு பார்த்தீங்களா. அவங்க தான் அந்த ஃபீமேல் எடுத்து வெளியிட்டு இந்த சிக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு பவுல் ஒன்று ரெடி பண்ணவங்களுக்கு பவுல் ரெடி பண்ணி அதுலேயுமே அந்த நெஸ்டிங் மேட்டை வச்சு அந்த சிக்கு அழகாக வச்சுட்டா நம்ம இந்த சிக்கு இப்படி பார்க்காம ஒழுங்காக கேர் பண்ணாமல் விட்டதுன்னா கண்டிப்பாக அந்த சிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நீங்களுமே இது போல் உங்களோட சிக்ஸ் காலனி ப்ரீடிங்கில் இருக்குன்றப்பையும் சரி, நார்மலாக கேஜ் ப்ரீடிங்கில் இருக்குன்றப்பையும் சரி, அது கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா என் புறா இப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் எப்பயுமே சொல்ல முடியாது. நம்ம எப்போனா என்ன ஒன்றா ஆகலாம். இதில் நம்ம இன்றைக்கி வீட்டிலே இருந்தோம். ஸோ அதனால் அது பண்ண நம்மள அது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேர் தான் இவங்க. இப்படி இருந்த பேர் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குன்றப்போ பேர்ட்ஸுமே சிக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. நம்மளோட காலனி ப்ரீடிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர்ஸ் கிட்ட இருந்தாங்க. இப்போ 3 பேர் தான் வச்சுருக்கேன். அவங்க சிக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேஜ் ப்ராப்பராக இல்லாதனால நிறைய பேர்ட் மிஸ் ஆகிடுறாங்க, நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்றனால எல்லாத்தையுமே பிரித்து போட்டு வச்சுருக்கோம். இவங்களுமே ஒரு 1 வீக் அப்புறம் இப்போ தான் வெளியே விட்டுருந்தேன். அண்டு நம்மளோட சிக்ஸ் அப்டேட் நிறைய சிக்ஸ் வந்து பார்த்தோன்னா சூப்பராக எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தா நம்மளோட இம்போர்ட் லைன் மேலோட சிக் இவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக க்ரோத் ஆகிருக்காங்க. அண்ட் நம்மளோட மேல்ஸ் அப்டேட் அண்ட் நம்ம என்னென்ன பேர்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபுட் ஃபீட் பண்ணுவோம், எந்தெந்த மாதிரியெல்லாம் ஃபுட் சேஞ்ச் பண்ணி ஃபீட் பண்ணுவோம், சம்மர் டைமில் என்ன ஃபீட் பண்ணலாம், கிளைமேட் சேஞ்ச் அப்போ வெதர் சேஞ்ச் அப்போ என்ன ஃபுட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே பார்த்தா நான் ஒரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து பார்த்தா நம்ம ஒரு 8 மினிட்ஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தா அந்த ப்ரீடிங் கேஜோட பார்ட் 2 போடுங்க போட்டு கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் ஹாசன் ப்ரோ நீங்களுமே கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன் நம்ம இவ்வளோ சின்னதாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இழுத்து வளரலன்னு பேசினா உங்களுக்குமே கொஞ்சம் போர் அடிக்கலாம். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராப்பராக எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபேம். பாய்.